ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் நம்பர் 3 இன்னைக்கு நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கும் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்காகவும் ஒரு இதில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கோம். எந்தெந்த டீம் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்குங்கிறத சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்த அதில் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெண்டுமே இருக்கிறாங்க. ஸோ இது ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகி போகுது அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங்கில் ஒரு சி இல்லைன்னா விசி கண்டிப்பாக வரும். இல்லைன்னா இது நல்ல பேட்டிங் பண்ணியும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேட்டர் பக்கம் போயிருச்சு அப்படின்னா பவுலர் பக்கம் சிவிசியே வராம மேல இருக்கிற பேட்டர் ஆல்ரவுண்டர் பக்கம் மானது போகிறதுக்கு அதிகமாயிரும். இல்லை பேட்டர் விக்கெட் கீப்பர் பக்கம் போறதுக்கும் அதிகமான வாய்ப்பாயிரும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் டாமினேட் பண்ணும்போது கண்டிப்பா பவுலிங்ல ஒரு சிவிசி இந்த மேட்ச் உறுதியா ஒன்று கண்டிப்பா வரும். மேக்சிமம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா எந்தவித இதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வேணா பிராட்மேன் வந்தா இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்கள வேணா உள்ள கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சேம் லைனப்ல தான் போவாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால ஒரு ஸ்பின்னரை தூக்கிட்டு வேற ஏதாவது கூட ஒரு அடிஷனலா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வேணா மேபி சேர்க்கலாம். இந்த பிச்சுக்கு கொஞ்சம் நல்லா ஆப்டா இருக்குங்கிறதுனால மேபி 1 or 2 சேஞ்சஸ் வேணா அது வேணா பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமான இந்த 3வது மேட்சோடைய ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம் இந்த பிச் ஆனது இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு. ஃபாஸ்ட் பவுலர் பாலில் யார் கரெக்டாக விளையாடுவாங்களோ அவங்க இந்த பிச்சில் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் வீக்னஸ் ஆகிறவங்க இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் ஆகிற பிச்சு இது. ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட இது இனிஷியலாக ரொம்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். அதில் அடிக்க போய் விக்கெட்டை இழந்துட்டாங்கன்னா அந்த இதில் விக்கெட் ஆனது வேகமாக விழ ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை ரொட்டேட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 250 அடிச்சிருக்கிறாங்க ஒரு இதில் வெஸ்ட் இண்டீஸு. அதையும் 258 அடித்ததை சவுத் ஆஃப்ரிக்கா 259 வரைக்கும் அடித்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 203 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் 205 வரைக்கும் அடிச்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டினுக்கான பிச்சு, பேட்டர் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான பிச்சு. இதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க அந்த மேட்சை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போடுறாங்கன்னா அந்த டீம் வின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாயிரும். இல்லை பேட்டர் தான் பண்ணுறாங்கன்னா 2 பக்கமும் பேட்டினுக்கான இது போகும். அப்படி ஆச்சுன்னா 50% கீழே வர பிக்கு கம்மியாயிட்டே வரும். பவர் பிளே பொறுத்தவரை மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிற டீம்ல இருந்து ஒரு விக்கெட் போகும். செகண்ட் இன்னிங்ஸ் டீம் பிடிக்கல விக்கெட் போகாமலே கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மேட்ச் கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டாப் ஆர்டரில் விளையாடுற ஒரு 4-5 பிளேயருக்கு ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி அவங்க லோக்கல் டீமுக்கு நிறைய இங்கே பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் இன்னிங் சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னா இல்லை பவுலிங் போட்டால் கூட இவங்களால சேசினும் பண்ண முடியும். ஃபாஸ்ட் பவுலிங் இதில் நல்ல டீம் இப்போ அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் மூலயமா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின் ஒர்க் ஆகலைனாலே சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக மேட்சை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு ஒரு 40% வின்னாக வாய்ப்பு இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 60% வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் ஒர்க் ஆகாத மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அவங்க அப்படி தான் இருக்கும். ஸோ டீமை பிரித்து போட்டுக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருந்து இந்த மேட்ச் கிளாஸன் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாரு அப்படின்னா ஓரளவு பெருசாக அடிக்கவும் வாய்ப்பு வந்துடும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நீங்கள் சிவிசி அளவுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் பாண்டியாவில் பேட்டினுக்கு போகுது அப்படின்னா சூரியகுமார் ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வந்துருவாங்க. கண்டிப்பாக அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேசி நீங்கள் ஈஸியாக பண்ண முடியுதுன்னா சூரியகுமாரோட ஆட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாங்க. இந்த கேட்டகரியில் 3 பிளேயரும் இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும்போது பேட்டிங் இல்லைனாலும் பாண்டியா பவுலிங் மூலயமாவது ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ ஒரு நல்ல பேட்டர் இந்த மாதிரி கேட்டகரியில் பேட்டிங் பிச்சில் சூர்யா
ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பாயிரும். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து 3 பேருமே இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்கும். அப்படி ஒரு வேளை ஃப்ளாப் ஆகுறாங்கன்னா சூர்யா வேணா ஆகலாம். ஆனால் அதுவும் நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். இதே கண்டிஷன்னா மில்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் லீவ் பண்ணிட்டு ஏசிங் ட்ரை பண்ணுங்க. அவர் தான் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல மில்லர் வந்து ஏசிங் ஃபெயிலியர் ஆகுறாரு அந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்கன்னா, மில்லரை எடுத்துட்டு ஏசிங் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்த பிளேயர் யார் இந்த இடத்துக்கு வருவாங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா ஏசிங் தான் அவங்கள இப்ப ரொட்டேஷன் பண்ற பிளேயர்ல 90% வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஏசிங் வரலன்னா இந்த பிஷ்னாய் உள்ள வருவார். ஆனால் இது ஸ்பின்னுக்கு பெரிய அளவுக்கு டேன் ஆகுமாங்கிறது ரொம்ப டவுட்டு தான். ஸோ அதனால நீங்கள் ஏசிங் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை ஏசிங் எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மட்டும் பிஷ்னாய் எடுங்க. ஆனால் 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், ஸ்டப்ஸ் மார்க்கத்தில் கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒருத்தங்க வந்துட்டாங்க, நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா சேம் சினரியோ தான், ஒருத்தங்க உறுதியாக உள்ள வருவாங்க. இதில் கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு வந்து மார்க்கத்துக்கு தான் இருக்குது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் 40க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு, லோ பிக்கில் இருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்கள ட்ரை பண்ணுங்க. ரிஸ்காக போகிறதா இருந்தால் 1, சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் 2. ஏன் அப்படின்னா ரிக்கல்டன் ஹென்ட்ரிக்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களும் அடிக்க வாய்ப்பு இருக்கும். இப்படி எல்லாரும் அடிக்க வாய்ப்பு இருக்கும் போது ஏதாவது ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகவும் வாய்ப்பு இருக்கலாம். அதனால இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷன். மார்க்கத்துக்கு கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி அவங்க இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வந்து ரொம்ப மஸ்ட் பிக்கு. ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துருவாரு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா. செகண்ட் பவுலிங் போட்டால் கூட ஒரு சின்னதாகவும் ட்ரீம் பாயிண்ட் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பிஷ்னாயை நம்ம சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிங்க. மார்க்கம், மகராஜ், அக்சர் பட்டேல இருந்து உறுதியாக 2 பேர் ட்ரீம் டீம் வந்தே தருவாங்க. ஒன்று மார்க்கம் மகராஜ் வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா மார்க்கம் அக்சர் பட்டேல் வரதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அக்சர் பட்டேல் பவுலிங் போட்டு வராரோ இல்லையோ பேட்டிங் பண்ணி வர ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் சஞ்சு சாம்சனை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணாலும். ஆனால் ஸ்பின்னுக்கு விட ஃபாஸ்ட்டுக்கு அவர் வந்து இந்த இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் பால் கொண்டு வர்றதுல அவருக்கு வீக்னஸ் உண்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அவரை டீமில் எடுங்க. அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் கோட்ஸ் அவர் வந்து ஸ்பின்னு வந்து விளாண்டுருவார், ஆனால் ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அவர் சிவிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கம்ப்ளீட் பேட்டிங்காக இருக்கிறதுனால இந்த மேட்ச் வேணால் சேஸின் பண்ணால் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணி பாருங்கள் சிவிசி அளவுக்கு. அதே மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிறதுனால இந்த பிராட்மேனை கொண்டு வந்தாங்கன்னா மஸ்டா டீமில் எடுங்க. கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்து இந்த இடத்துல அவர் வந்துருவார். சக்கரவர்த்தியை பொறுத்தவரை இந்தியா டீம் வின் ஆனாலும் அவர் வருவார், இந்தியா டீம் லாஸ் ஆனாலும் அவர் ட்ரீம் டீமாவது வருவார். இப்படி இங்கே வின் ஆகும்போது ஒரு கொஞ்சம் பாயிண்ட் எடுப்பார். இவர் கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னால ஒரு சின்ன பெரிய அளவுக்கு டேன் இல்லைனாலும் அந்த விக்கெட்டை வந்து எடுத்துருவார். அந்த எட்ஜ் ஆகி போகிறது அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸு இல்லை வின்னு எதுனாலும் இவங்க வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் திலக்வர்மால லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் ரிக்கல்டன் கம்மியான பாயிண்ட்ல வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிக்கல்டனுக்கு தான் இருக்கு. அவர் இந்த கிரவுண்ட்ல ஒரு 90-17 அடிச்சிருக்காரு. ஸ்பின்னு ஒர்க் ஆகலைன்னா பெருசாக அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி சிவிசி கொடுத்து பாருங்க. இல்லை அப்படின்னா திலக்வர்மாவை எடுத்துக்கோங்க. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியாக வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. டாப் ஆர்டரில் விக்கெட் இப்போ நீங்கள் ரிக்கல்டனை எடுக்க விரும்பலை அப்படின்னா ஹென்ட்ரிக்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். லோ பிக்கில் இருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லைனா செகண்ட் இன்னிங்ஸ் எந்த இன்னிங்ஸ் பண்ணாலும் ஹென்ட்ரிக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. மேக்சிமம் அவர் வந்து ஒரு பேட்டினுக்கு தான் போதுன்னா ஒரு வீசி அளவுக்காவது விளையாண்டு கொடுக்க இந்த மேட்சுக்கு இவருக்கு மார்க்கத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இவருடைய ஆவரேஜும் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கம் ரிக்கில்டன் ஹென்ட்ரிக்ஸ் இந்த டாப் ஆர்டரில் 3 பேருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கிளாஸனை முன்கிட்டு ஸோ இந்த 3 பேர்ல இருந்து ஒரு சிவிசி உறுதியாக உள்ள வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லை டாப் 3 பாயிண்ட்ஸ்குள்ளையாவது 4 பாயிண்ட்ஸ்குள்ளையாவது அவங்க வந்துருவாங்க. ஸோ ஹென்ட்ரிக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப லோ பிக்கில் இருக்காரு. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா
கூட அவர் அடிச்சிருவாரு. ஸ்பின் ஒர்க் ஆகலைன்னா அவருடைய அது வேகமாக அடிச்சிருவாரு. இந்த கிரவுண்டிலே பார்த்தீங்கன்னா 5-6 50 அடிச்சிருக்காரு, ஒரு 96 அடிச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கிங்க இந்த கேட்டகரியில இருந்து. கோட்ஸே ஒரு ட்ரீம் டீம் பிளேயர் தான். கோட்ஸே ட்ரீம் பிளேயர்ல தான் இருக்காரு. அபிஷேக் சர்மா பொறுத்தவரை அவர் ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர். அடிச்சா பெருசா அடிக்கலாம், இல்லை ஃபிளாப் ஆயிடுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகான் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாருன்னா நீங்கள் அவரை டீமில் எடுத்து வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் சின்னதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில் ஹென்ட்ரிக்ஸ் கோட்ஸை எடுத்துட்டு ஏகானை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் மேட்ச்சில் இவங்களும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க, இவங்களும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. இந்த மேட்ச் இவங்க வேணா வரலாம் ட்ரீம் டீம். ஆனால் பீட்டர் வருவாராங்கிறது ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகாட்டி வரமாட்டார். ஸோ இவரை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லோ பிக்கில் இருப்பார், ஃபாஸ்ட் பவுலர். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ண மாட்டாங்க. எல்லாரும் மார்க்கோ ஜான்சன் அந்த மாதிரி கோட்ஸே கிட்ட போவாங்க. நீங்கள் இவருக்கு ட்ரை பண்ணி ரிஸ்கா ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரேங்க்கும் வந்து கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.